சிறுதுளி பெருவெள்ளம் மழைநீரை சேமிப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மந்திச்சோறு தான். மலப்புரம் ஸ்டைல், மலபார் ஸ்டைல் ஸ்பெஷல் மந்திச்சோறு. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். பாருங்கள், சிக்கன் தான். சிக்கன் 3/4 கிலோ, 1 கிலோ பக்கம் எடுத்திருக்கேன். அரிசி வந்து பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன், 1/2 கிலோ. பாருங்கள், சிக்கன் வந்து நல்லா சுத்தமாக உப்பு போட்டு கழுகிட்டு வச்சுருக்கேன். இந்த அரிசி வந்து பார்த்திங்கன்னா பாஸ்மதி அரிசி தான், புழுங்கல் அரிசி மாதிரி இருக்குது. வெள்ளை அரிசி கேட்டு கிடைக்கல. எந்த அரிசி உங்கள்கிட்ட இருக்கோ அந்த அரிசி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சிக்கன் வந்து நல்ல அரிசி வந்து நல்ல சுத்தமாக 5-6 தண்ணியில் கழுகிட்டு அதை 1 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா போர்க் வச்சு நல்லா குத்திட்டு சின்ன ஜீரகம் 1 ஸ்பூன் சதைச்சி போட்டிருக்கேன். மல்லி ஒரு 10 மல்லிக்கிட்ட முழு மல்லி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகு 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், கலர் தான் ஃபுட் கலரு. இதுக்கு வந்து மல்லி இலை 1 பிடி, புதினா வந்து 1 பிடி. இதுக்கு பச்சை மிளகா, கேப்சிகம் இருந்துச்சுன்னா பாதி கேப்சிகம் போட்டுக்கோங்க. நல்லா நைஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க. இது வந்து காஷ்மீரி சில்லி கலருக்காக வேண்டி போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கறியில் செய்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விடணும். நல்லா பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். இது பார்த்திங்கன்னா இங்கே ஸ்பெஷல் பிரியாணியில் ஒரு வகைன்னு கூட சொல்லலாங்க. இது குழிமந்தின்னு சொல்லுவாங்க. குழிமந்தினா குழியில் வச்சு தான் இந்த சமையல் வந்து செய்வாங்க, இந்த சாப்பாடு. இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து ஆயில் தான், ரீஃபண்ட் ஆயில் ஒரு 3/4 கிண்ணம் அளவுக்கு ஊற்றியிருக்கேன். இந்த ஆயில் மட்டும்தான், இதில் நம்ம வேறு ஆயில் ஒன்றுமே சேர்க்க போகிறதில்ல. இது மட்டும்தான். இதிலே இந்த சிக்கன் வந்து நல்லா வேகணும். கரியாத அளவுக்கு சிம்மில் வச்சு நல்லா வேகணும். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா 1 மணிக்கூர் வந்து நம்ம ஊற வச்சோன்னா மசாலையெல்லாம் நல்லா கறியில் பிடிச்சிருக்கும். அதுக்கப்புறம் செஞ்சோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், சாப்பாடுக்கு தண்ணி வச்சுருக்கு. தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டை, 3 ஏலக்காய், கிராம்பு வந்து இது வந்து நட்சத்திர சோம்பு ஒரு 3 போட்டிருக்கேன் உடஞ்சது. கிராம்பு வந்து 4-5 கிராம்பு போட்டிருக்கேன். பேலீஃப் வந்து 1 வந்து பிச்சு போட்டிருக்கேன். இப்போ 4 பீஸ் போட்டிருக்கேன். இது வந்து காஞ்ச எலுமிச்சம்பழம், இதை ஒன்று அதிலே போட்டோன்னா அது வேகும்போது அதோட ஃப்ளேவர் வந்து அதில் இறங்கும். இப்போ வந்து நம்ம அதை மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மல்லி ஒரு 10 மல்லி அளவுக்கு முழு மல்லி போட்டுக்கோங்க. மிளகு வந்து ஒரு 10 முழு மிளகு போட்டுக்கோங்க. இது உங்களுக்கு ஆப்ஷனல் தான். ஏன்னா இங்கே உள்ள அந்த சாப்பாட்டில் பார்த்திங்கன்னா சாப்பாடு வாங்கி சாப்பிடும்போது அதில் இருக்கும், முழு மல்லியும் மிளகும் இருக்கும். அதனால தான் உங்களுக்கு வேணுங்கிற விருப்பம் இருக்கவங்க போட்டுக்கோங்க. இப்போ நம்ம மசாலா பிசைஞ்சு வச்சு 1 மணி நேரம் ஆச்சு. இப்போ வந்து நம்ம அடுப்பில் வச்சுருக்கோம். இது கொஞ்சம் ஃபஸ்ட்டில் ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா சூடானதுக்கு அப்புறமா சிம்மில் வச்சிடணும். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணணும். பாருங்கள், 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்துருக்கேன். பாருங்கள், நல்லா கொதித்து அடியில் நல்லா வெந்து வருது. இது அப்படியே நாம் திருப்பி போட்டுக்கலாம். ஒவ்வொரு பீஸையும் நாம் திருப்பி போட்டு வேக வைக்கணும். ஒவ்வொரு டைமும் நம்ம இடையில இதை பார்த்துட்டு திருப்பி வைக்கணும். இல்லைன்னா அடியில் வந்து பார்த்திங்கன்னா கரிஞ்சிடும். இந்த மாதிரி கொஞ்சம் வேகட்டும். வந்ததுக்கப்புறமா செஞ்சுக்கலாம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யணும்னு பார்க்குறாங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். என் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம எல்லாமே திருப்பி போட்டாச்சு. இந்த மாதிரி நம்ம இடையில பார்த்து திருப்பி வைக்கணும். அதனால தான் அது கரெக்டான வெந்து அந்த கலர் வந்து நமக்கு கிடைக்கும். ஃபுட் கலர் வந்து தேவையில்லை, வீடியோவுக்காக தான் ஃபுட் கலர் கொஞ்சமாக அது லைட்டாக தான் போட்டுருக்கேன். இது போடணும்னு அவசியம் இல்லை. விருப்பம் இருக்கிறவங்க போட்டுக்கோங்க. வீட்டில் குழந்தைங்களுக்கு செய்கிறது போட வேண்டாம்னு தான் நான் சொல்லுவேன். அதனால் பார்த்து செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா திருப்பி
பார்த்திங்கன்னா குழியில் வச்சு தான் செய்வாங்க. இதுக்காகவே வந்து ஒரு குழி மாதிரி நல்லா கெட்டியிருக்காங்க அடுப்பு. அந்த அடுப்புக்குள்ளே கரெக்டான அளவில் மசாலையெல்லாம் தேய்ச்சி சிக்கனை வந்து மசால் பரட்டி வச்சுக்கிறாங்க. இது பாருங்கள். இப்போ இது வந்து சாப்பாட்டில் ஒரு அரை எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு, டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு சோறு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான். இப்போ அதை ஊற்றிட்டு தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது அரிசியை நம்ம போட்டுக்கலாம். அரிசியுமே நல்லா ஊறிடுச்சு. அரிசியை வடிகட்டிட்டு அரிசி போட்டு அரிசி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு கலந்து விட்டு மூடி வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா அடுப்பில் சாப்பாடு கரெக்டான அளவு அவங்க வச்சு சாப்பாடை உள்ள அந்த அடுப்புக்குள்ளே குழி மாதிரி இருக்கும். அதில் வச்சுட்டு இந்த சிக்கன் பீஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா மசாலா தேய்ச்சிட்டு அந்த சாதத்துக்கு மேலே அப்படியே வச்சுருவாங்க. இதில் உள்ள அந்த மசாலா கொழுப்பு இதெல்லாம் உருகி பார்த்திங்கன்னா அந்த சாப்பாட்டு மேலே விழுந்து அதுதான் அந்த மாதிரி எடுத்து குழிமந்தி அப்படின்னு தருவாங்க. ஆனால் அது வேறு ஒரு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதே டேஸ்ட்டு மாதிரி தான் இதுவும் இருக்கும். அது வந்து அடுப்பில் விறகு அடுப்பில் குழி மாதிரி இருக்கிறதுல வச்சு செய்வாங்க. ஆடு மட்டன்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் மட்டனை அந்த குழிக்குள்ளே இறக்கி வச்சு சாப்பாடு செய்வாங்க. சூப்பராக இருக்கும். எல்லாம் இது இங்கே வந்து அதிகமாக வெளிநாட்டில் போயிட்டு வர்றதுனால இங்கே உள்ளவங்க அதிகமாக இந்த சாப்பாடை தான் விரும்புகிறாங்க. எல்லா வீடுகள்லேயும் பார்த்திங்கன்னா வாரத்தில் 3 நாள் நம்ம சாம்பார் சாதம் எப்படி செய்வோமோ அதே மாதிரி இவங்க வந்து இந்த மாதிரி பிரியாணி ஐட்டம்ஸ் தான் நிறைய செய்வாங்க. இது மந்தி சோறு அப்படின்னு சொல்கிறாங்க. மந்தி, கப்சா, பிரியாணி அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய வெரைட்டி இருக்குது. ஏன்னா இங்கே உள்ளவங்க எல்லாமே வெளிநாடு போயிட்டு வந்ததுனால அங்கே உள்ள ஃபுட்டு தான் எல்லாருமே விரும்புகிறாங்க. அதனால் வெரைட்டியாக இங்கே வந்து இந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிட்டுக்கிறாங்க. குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாப்பாடு தான் இங்கே ரொம்ப பிடிக்குது அவங்களுக்கு. இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள் சிக்கன். இப்போ நம்ம இந்த பாத்திரத்தில் மாற்றிக்கிடலாம். ஏன்னா சாதமெல்லாம் போட்டு தம் போடணும் இல்லையா, அதுக்காக நம்ம அதில் இருந்த மசாலையில் சிக்கனை மாற்றிட்டு அந்த பாத்திரத்தில் இருந்த மசாலையெல்லாம் நம்ம இதில் எடுத்து ஊற்றி வச்சாச்சு. அது ஃபுல்லாக எண்ணெய் தான், தண்ணியெல்லாம் ஊற்றலை. இந்த எண்ணெயெல்லாம் அதிலே நல்லா வெந்து தெளிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம சாதத்தை போட்டு தம் போட்டுக்கலாம். நல்லா பெரட்டி அமுத்தி விட்டுட்டு இதுக்கு பார்த்திங்கன்னா லைட்டாக மேலே கலருக்காக மஞ்சத்தூளை ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கலந்து ஊற்றிக்கலாம். ஃபுட் கலரு ஒரு லைட்டாக ஊற்றிக்கலாம். அது வந்து ஆப்ஷனல் தான், நமக்கு எப்படி தேவையோ அப்படி செஞ்சுக்கலாம். சரி, ஒரு நாள் நம்ம சாப்பிட்றதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னு நினச்சா இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளை வந்து தண்ணியில் கலந்துட்டு, பால்னா பாலில் கலந்து ஊற்றிக்கோங்க. நான் தண்ணியில் கலந்து இந்த மாதிரி ஊற்றியிருக்கேன். இதில் ஃபுட் கலர் பார்த்திங்கன்னா சும்மா ஒரு லைட்டாக தான், இதையும் லைட்டாக மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன் பாருங்கள், அவ்வளோதான். இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா பச்சை மிளகா இருக்குது இல்லைங்களா, காரம் இல்லாத பச்சை மிளகா, எந்த பச்சை மிளகானாலும் சரி தான், நம்ம கட் பண்ணி போட போகிறதில்ல. இது வந்து இந்த ஆயில் மனம் பிடிக்காது, அதுக்காக மேலே லைட்டாக நெய் கொஞ்சமாக ஊற்றிருக்கேன். இந்த நெய் வாசனை வரதுக்காக வேண்டி பாருங்கள். இது போட்டுட்டு நம்ம பச்சை மிளகா பார்த்திங்கன்னா கழுகிட்டு முழுசாக இதில் வந்து குத்தி வைக்கணும். வந்து பாருங்கள், பச்சை மிளகா வந்து இந்த மாதிரி முழுசாக அதில் குத்தி வச்சோன்னா நம்ம இது தம் போடும்போது இந்த ஆவிலேயே அந்த பச்சை மிளகா வந்து நல்லா வெந்துடும். இது வந்து நம்ம சாப்பாடு சாப்பிடும்போது அதில் வச்சு சாப்பிடும்போது காரமெல்லாம் இருக்காது, அது கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். இப்போ பாருங்கள், எல்லாம் மூடி வச்சு தம் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கறிக்கட்டை இருந்ததுன்னா, பெரிய கறிக்கட்டை இருந்ததுன்னா அதை அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி புகை போட்டுக்கலாம். அந்த புகை போகிறதுக்கு முன்னாடி நம்ம அடைச்சி வச்சு தம் போட்டோன்னா அந்த புகை வாசனை உள்ளே இருக்கும். நீங்கள் வந்து கொஞ்சம் பெரிய கறிக்கட்டையை எடுத்துக்கோங்க.
அப்போ தான் நல்லாயிருக்கும். அந்த வாசனை, அந்த புகை வாசனை நல்லா பிடிச்சிருக்கும். இப்போ வந்து இதுக்கு ஒரு சட்னி செஞ்சுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா பாதி எலுமிச்சம்பழம் ஊற்றிருக்கு, புளிஞ்சு ஊற்றிருக்கு. இது புளி போடலாம், ஆனால் புளியோட டேஸ்ட்டு அவ்வளோவா நல்லா இருக்காது. நீங்கள் எலுமிச்சம்பழமே ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அடித்து இது ஒரு அடி அடித்தோன்னு பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதில் வந்து லைட்டாக தேங்காய் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறணும். வேணுங்கிறவங்க, தேங்காய் வாசனை பிடிக்காதவங்க ஊற்ற வேண்டாம். இப்படியே கூட சாப்பிட்டா கூட நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும், சூப்பராக. பாருங்கள், இப்போ சாப்பாடை தம் போட்டு இறக்கியாச்சு. இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த பச்சை மிளகாய் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. எல்லாம் எடுத்துட்டு மேலே உள்ள சாதத்தை நம்ம நல்லா லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த சாப்பாடை அப்படியே மேலே வைக்க எடுத்துடணும். பாருங்கள், இதுக்கு இப்போ 3 கலர் இருக்குது பார்த்தீங்களா, ரெட்டு, எல்லோ, ஒயிட்டு, அப்படி 3 கலரில் சாப்பாடு மிக்ஸ் ஆகிருக்கு. இங்கே கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா மலப்புரம் சைடு இது ரொம்ப ஃபேமஸ்ஸு. இந்த மாதிரி தான் அவங்க வந்து காரம் இல்லாமல் தான் சாப்பாடு செய்வாங்க. நம்ம அளவுக்கு காரமெல்லாம் செஞ்சு அவங்க சாப்பிட மாட்டாங்க. எந்த குழம்புலையுமே காரம் வந்து அதிகமாக அவங்க சேர்க்குறதே இல்லை. காரம் இல்லாமல் இந்த மாதிரி தான் குழந்தைங்க விரும்புகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க காரம் இல்லாமல் தான் எல்லா குழம்பு வகைகள் எதுவுமே செய்கிறாங்க. பாருங்கள், சிக்கன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வெந்து சாஃப்டாக இருக்குது. இப்போ சாப்பாடை நம்ம இதை பண்ணிக்கலாம், பிளேட்டில் எடுத்துக்கலாம். இப்போது அடியில் இருந்த மசாலா எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது நம்ம பாத்திரத்தில் சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது. உப்பு எல்லாம் பார்த்துட்டு கரெக்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், செமையாக இருக்குது. நீங்கள் சாப்பிட்டு பார்த்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். இதுவரை சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.